ஒடியானம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அவ்வளவு பெருசு கிடைக்கல மேடம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்னு கேட்டாங்க. காதலன் நான் தான் என்று இந்த சொல்லில் உயிர் வாழும். நான் இந்த ஷோக்கு வரலங்க. இது என்ன ஓர வஞ்சுறாங்க? ரோபோ சங்கருக்கு மட்டும் கையை நீட்டுறாங்க. ஏங்க நானும் ரசிகன்ல இருந்து உங்க ரசிகன் தாங்க. பாட்டு முடிஞ்ச உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு டிவியை 2 மணி நேரம் பார்த்துருவேன். நாளா ஒரு தடவை கரண்ட் போயிருச்சு, டார்ச் லைட் அடிச்சு பார்த்தேன். உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? என்ன எழுதிருக்காங்க? பெரியவங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கும். அதனால தான் சொன்னேன். ஒண்ணு என்ன, உங்க ஹஸ்பண்ட் நடிச்சதுலயே யாரோட காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? முதல்ல அவர் எங்க நடிச்சாரு? குஷ்பு. அதே குஷ்பு தான். வெல்கம் பேக் டு ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. ஈஸ்டர் ஜமுனா வாங்க. உங்க 2 பேர்ல யாரு ப்ரப்போஸ் பண்ணாங்க? ரொம்ப அவங்க தான் ஆரம்பிச்சாங்க அந்த மேட்டர் சொல்லுங்க. அவங்க தான் ஆரம்பிச்சாங்களா? ஐயோ இல்ல, சும்மா ஜெனரலா பேசிட்டு இருந்தோம். 2 பேர் பேசிட்டு அவர் ஷூட்டிங்ல நான் போன்ல நிறைய நேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம். 6 நாள்ல ஒரு நாள் 7 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது வண்டியில பேசிட்டே வந்தேன். அப்படியே பேசிட்டே இருந்தேன். பேசிட்டு இருந்துட்டு சரிம்மா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பேச முடியல, தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு பார்க்குற மணியே காலைல 7 மணி. ஹோல் நைட்டு. வாவ். இப்போ ஒரு நிமிஷம் பேச முடியல. ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தீரே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. உங்க வைஃப் மேல நீங்க அவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இந்த ஷோ மூலியமா எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. உங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நல்லா கிடைச்சிருக்காங்க. இவனை தவிர நம்ம பார்த்து வச்சிருந்தா கூட இப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டாங்க. ஐ அம் வெரி ஹாப்பி எங்க ஷோ மூலியமா இது நடந்ததுன்னு. தேங்க்ஸ் a lot. இப்போ நம்மளோட நீ பாதி நான் பாதி கேம் ஆரம்பிக்கலாமா? ஈஸ்டர் உங்களுக்கான கேள்வி. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டிஸ்டன்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் இல்ல ஒன்னொன்னா உடைக்க நெருங்கிட்டே இருக்கு. இது கொஞ்சம் எனக்கு ஆபத்து. நீங்க எவ்வளவு இந்த மாதிரி காமெடி பண்ணாலும் மனசுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் நாங்க உங்களை வந்து இந்த ஷோ கூப்பிட்டிருக்கோம். ஓகே, மனசுக்குள்ள இருக்க வலி உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட என்ன விஷயம் உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா 1000 விஷயம் சொல்லுவேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைப்பேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன். இல்லையாம சிரிக்கிறாளா? நீங்க என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. என் வீட்டுக்காருக்கு யாருக்கும் கெடுதல் நினைக்க தெரியாது, கெடுதல் நினைக்க மாட்டாரு அப்படின்னு எழுதிருக்கேன். ரொம்ப பாசிட்டிவான பர்சன். யாருக்குமே கெடுதல், ஓப்பன் டைப், யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரர் அவரை அவ்வளோ நல்லவங்கன்னு எழுதிருக்காங்க ஜமுனா. நீங்க சொன்ன ஆன்சரும் கரெக்டா இருந்தது ஜமுனா. நீங்களும் கரெக்டா உங்க ஹஸ்பண்ட நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நோ பலூன் வாட்ச்ஃபை. ஆனா கீப் தி டிஸ்டன்ஸ். இந்த கேள்விக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பெலூன் இந்த பக்கமா உடைக்கலாம், நான் இந்த பக்கமா உடைக்கிறேன். ஓகே நாங்க மெயின்டைன் பண்ணிப்போம்ல. உங்க ஹஸ்பண்டுக்கு உங்ககிட்ட என்ன விஷயம் பிடிக்கும்? என்கிட்ட நான் கொஞ்சம் எப்பவுமே
ஒரு லீடர்ஷிப் இதுல இருப்பேன். நான் தான் எல்லாத்தையும் நீங்க லீட் பண்ணணும். அதே மாதிரி லீட் பண்ணுவேன். அது எதா இருந்தாலும் சரி. என்ன விஷயமா அந்த விஷயம் அது பிடிச்சிதான் ஃபர்ஸ்ட் அவர் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணது. நீங்க அதுதான் எழுதிருக்கீங்க. அவங்களோட போல்ட்னஸும் அவங்களோட லீடர்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. கேள்விக்கு கரெக்டான பதில் நான் பெலூன் உடைச்சுதான் ஆகணும். உங்களோட 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் ஆகணும். கொடுக்குமா வேணாமா? கொடுத்துடலாமா? தயவுசெய்து கொடுத்துருங்க. 10 பாயிண்ட்ஸ். ஈஸ்டர், உங்களுக்கான அடுத்த கொஸ்டின். மாட்டினா உங்க வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இந்த முடிவு எடுக்கிறது யார்? அவங்களோட முடிவு தான். ஜமுனா சொல்லுங்க, என்ன எழுதிருக்கீங்கன்னா? கலந்து பேசி நாங்க 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவை எடுப்போம்னு அவங்க எழுதிருக்காங்க. கேட்பேன் அவர்கிட்ட என்னங்க பண்ணலான்னு. அவரு நீ பண்ணுமான்னு சொல்றாரு. அதுதான் கலந்து பேசுறது. அதுதான். சோ இவங்க டிசைட் பண்ணி போய் சொல்லுவாங்களா? அதுதான் கலந்து பேசுறதா? அதான் தெரியலங்க. நான் சொன்னேனே, இது நீ பாதி நான் பாதி இல்ல, நீ கால அவ முக்கால. ஆனா கேள்விக்கு தப்பாய் போயிடுச்சு பதில். ஸோ பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. இந்த பெலூன் நீங்க நினைச்ச மாதிரி இந்த வாட்டி உடைக்க முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜெமுனா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் நடிக்கிறது போது நீங்க ஏதாவது டிப்ஸ் இல்லைன்னா அட்வைஸ் கொடுப்பீங்களா? அவங்க சூப்பராக நடிப்பாங்க, ஆனாலும் இது இப்படி மாத்திக்கங்க அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க? கண்டிப்பா செய்வேன். இன்னும் கொஞ்சம் காமெடியா பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் இதா பண்ணலாமே, ஏதாவது சொல்லுவேன். ஈஸ்டர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஈஸ்டர் சொல்லுங்க ஈஸ்டர். இல்ல எப்பயுமே என்னமோ எழுதணுன்றதுக்காக எழுதிருக்கா போல இருக்கு. ரசிப்பாங்க, நான் எதை பண்ணாலும் ரசிப்பாங்க. ஆமா, எனக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். பெருசா டிப்ஸ் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றது கிடையாது. எது பண்ணாலும் அது ரசிப்பா ரொம்ப. அவர் நடிப்பை பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. நல்லா இருக்கு, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காமெடியா இருந்திருக்கலாம் அப்படி சொல்லுவேன். அதுதான் சொல்லுவேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுவீங்க. நீ ஒப்பீனியன் சொல்லிருக்கலாம். என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன், பட் டிப்ஸ் தர மாட்டேன். ஒப்பீனியன் அதுதான் சொல்லுவேன் நான். ஆனா நீங்க 2 பேரும் சொல்லுங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? நீங்க ஒரு மனுஷன் அழுதுட்டு இருக்கான், நீங்க பாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. இல்ல நீ 6 பலூன் உடைச்ச உடனே உனக்கு கொஞ்சம் 4 பலூன் தான் உடைஞ்சிருக்கு. கவலையப்படாதீங்க, அங்க 4 தான் உடைஞ்சிருக்கு. இங்க 4 இருக்கு உடையாம. 2க்கு கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப இதுக்கு என்ன முடிவு சொல்லுங்க? தயவு செய்து ஒரு பலூனை உடைச்சு இல்ல உடைக்கூடாது. இல்லையா? இது உடையலன்னா எனக்கு உடையுங்க. கவலையப்படாதீங்க, அடுத்த பலூனை நம்ம உடைச்சுனா அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஓகே, ஈஸ்டர், உங்களுக்கான கேள்வி. ஐயோ, மறுபடியும் வராங்களா? உங்க கல்யாணத்துக்கு ஏதாவது மறக்க முடியாத கிஃப்ட் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா, வந்திருக்கா, இருக்கா இல்லையா? எனக்கு என் ஒய்ஃப் தாங்க கிஃப்ட். இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கிஃப்ட், லைஃப் லாங் கிஃப்ட். பட் அது இல்லாம பொருள், ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிருக்கா? என் நண்பர் சந்தானம் எனக்கு ஒரு மோதிரம் பரிசளிச்சாரு. நிஜமாவே அது மறக்க முடியாத ஒரு. அப்படிதானே? அது என்ன கேட்டாங்க? நீங்க இப்படி தலையாட்டுறீங்கன்னா நான் கண்டினியூ பண்றேன். ஓகே, சோ ஒரு ரிங் கொடுத்திருக்காங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க கேட்கலாமா? அவங்க கிட்டே கேளுங்க என்ன எழுதிருக்காங்கன்னு. சரி, நான் எழுதுனேன். அதேதான், சந்தானம் போட்ட மோதிரம் தான். அவங்க ஃப்ரெண்ட் சந்தானம் கொடுத்த மோதிரம் வந்து அவங்களால மறக்கவே முடியாது, அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு அவங்களும் அன்றைக்கு வந்து அப்பதான் சந்தானத்தோட ஆரம்ப காலம். இன்றைக்கு வந்து காமெடி சூப்பர் ஸ்டாரா இருக்காப்புல. இன்றைக்கும் அன்னைக்கு பண்ணும் போது, அதுக்கு முன்னால் ஆரம்ப காலத்தில் சந்தானம் வந்து நடிக்கும் போது எப்படி மாமா மச்சான் அப்படி இப்போ நண்பராக எப்படி பழகினாப்லையோ, இன்றைக்கும் அந்த மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல நடிகர். மோதிரம் போடும்போது உங்க 2 பேர்கிட்ட என்ன வாழ்த்துகள் சொன்னாங்க அவங்க? மாட்டினேடான்னா சொல்லிட்டேன்டா. ஓடிங்க ஓடிங்க. கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. ஸோ 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். உங்களுக்கு அழைச்சி, உங்க பக்கத்து வீட்ல உங்களோட ஃப்ரெண்ட் யாரு? பக்கத்து வீடா? பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க கேட்கலாமா? என்ன இப்படி என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கியா? பக்கத்து வீட்டில் யாரும் கிடையாது அப்படின்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. ஸோ நீங்க வந்து என்ன சொன்னீங்க? 2 வாட்டி தான் பெலூன் உடைக்காதீங்க 2 வாட்டி சொன்னீங்க. அதனால 2 பெலூன் உடையல. அதுக்கப்புறம் நான் உடைச்சிட்டு நீங்களும் தலையாட்டிட்டீங்க. அதுதான் அந்த 3வது பலூன் உடைஞ்சிச்சு. நான் கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. அதெல்லாம் சரி, 2 பலூன் இருக்கு. இதுக்கு வந்து ஏதாவது நடக்கலாம், சம்பவங்கள் நடக்கலாம். கடைசியா என்ன எழுதியிருக்கேன் அதையும் படிச்சு. தப்பா இருந்தா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்காங்க. கோவமா இருக்கீங்க? இல்லையே.
இல்ல இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க உங்க வைஃப். ஏன்னா ரொம்ப 2 பலூன் உடையலையாமா? நல்லதா எழுதிருக்காங்க அவங்க. பரவாயில்லை, ஏன்னா அவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க, நீங்க தப்பு பண்ணல. ஏங்க புருஷனை புரிஞ்சுக்க தெரியாது, 7 வருஷமா என்ன கொடுத்தேன்னு நான் கரெக்ட் தானேப்பா? நீங்க கரெக்ட் தான், அங்கதான் கொஞ்சம் ராங் ஆயிடுச்சு. சோ அதனால கவலையே படாதீங்க. ஓகே, நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். थैंक यू. இந்த 2 பலூனை எங்களுக்காக நீங்க உடைக்கிறீங்களா? ஒரு பலூன் நீங்க உடைக்கிறேன். நோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் உடைக்கணும். सारी गमा पदनिसा अड कमो कमो सही जलसा सानी तपो मगरेसा अड कमो कमो सही जलसा 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 कंगलियाडुम सलसा. ரெண்டாவது ரவுண்ட் சூப்பரா முடிஞ்சிச்சு. செம்மையா வந்து பலூனை உடைச்சிட்டாங்க. நோ அப்ஜெக்ஷன். ஐ அம் ஆல்சோ ரெடி. ஐ அம் 24 hours available. உங்க வைஃப் காதலிக்க No வாங்கன்னு comments. கூப்பிட்டேன். அங்க கூப்பிடுங்க, இந்த பக்கமா சொல்றீங்க, அங்க பக்கத்துல பார்த்து கூப்பிடுங்களே. பக்கத்துல பார்த்து கூப்பிடுங்க, ஏன் முன்னாடி கேட்க மாட்டீங்க? உங்க பக்கத்துல இருக்கிற உங்க பொண்டாட்டிய பார்த்து கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சோ 2 ரவுண்டுமே சூப்பரா முடிஞ்சிச்சு. நம்ம 3வது ரவுண்ட் காதல் சடுகுடு. இது ஆக்டிவிட்டி பேஸ்டா. 3 பேருக்குமே ஒரே கேம் தான் கொடுக்க போறோம். 1 நிமிஷத்துல நீங்க எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். சோ நம்ம காதல் சடுகுடு விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி. அங்க நம்மளோட ட்ரெடிஷன், இங்க வந்த கப்பிள்ஸ் உங்க வைஃப் வளையல் போட்டு விடணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்க வைஃபுக்கு நீங்க வளையல் போட்டு விட ரெடியா இருக்கீங்களா? பெரிய வலையெல்லாம் பார்க்கணும். இருக்கு, நாங்க எடுத்து வந்துட்டோமே, அப்படியே தயார் பண்ணிட்டோமே. ஓகே ஓகே, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளவு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க? சொல்லிருக்காங்களா? எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவாங்க. பாரு, இப்ப தோணுது அப்ப சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஓகே. உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஐ லவ் யூ சொல்ல வைக்க போறோம். வாவ். அதுக்கு தான் மார்க். ஓகே. நீங்க இங்கே உட்கார்ந்துருப்பீங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஐ லவ் யூக்குமே 10 பாயிண்ட்ஸ். ஆனா என்ன தெரியுமா, ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த சைக்கிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டாரை சுத்தி அப்படியே ஒரு ரவுண்ட் போய் அந்த பூவை எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்து ஐ லவ் யூ சொல்லணும். ஸோ அவங்க ஒரு நிமிஷத்துலேயே எவ்வளோ பூ உங்ககிட்ட கொடுத்து ஐ லவ் யூ சொல்லுவாங்க, அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த காதல் சடுகுடு விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, ஸோ நீங்க போய் அந்த இடத்துல உட்காந்துக்குங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். ஐ லவ் யூ டா. ஐயோ, இது I love you. மைனஸ் பாயிண்ட்ஸ் வர அப்படி பண்ணீங்கனா. அதுக்கு வந்து 50 மார்க். அது வந்து 50 ல மைனஸ் ஆகும். அங்கே போங்க சீக்கிரம், நிறைய அப்புறம் ரோசஸ் எல்லாம் முடிஞ்சு போய்டும். ஐ லவ் யூ. சைக்கிளே ஓடல. ஐ லவ் யூ டு. இது சைக்கிளே ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தூக்கி போடக்கூடாது, கையில கொடுக்கணும். கையில கொடுக்கணும், கையில கொடுக்கணும். ஐ லவ் யூ. ஆஹா, Come on, come on, You come dance on. me? no thank you. Please come da. சீக்கிரம் வாங்க. I love you. 7 6 5 4 I love you. I love you. அது எவ்வளோங்க, எவ்வளோ ரோசஸ் கொடுத்துருக்காங்க? 6 டைம்ஸோ ஒரு நிமிஷத்துல 6 தடவை உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். ஆனா ஒரு பெனால்டி, எனக்கு வந்து இந்த ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னதுனால 100 points. உங்க முன்னாடி இந்த சைக்கிள் உட்கார்ந்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். நான் அது வரல. ஓகே, பட் அவங்க ரெண்டு விளையாடணுமா வேணாமா? மேடம், அப்ப இன்னொரு பெனால்டி. என்ன? அவங்க பின்னாடி, நீங்க முன்னாடி. ஓகேவா? சைக்கிள் தாங்காதுப்பா. சைக்கிள் தாங்க, வாங்க. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசை ஏறி கோடி ஐயாவோட சைக்கிள்
ரெக்ககட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கூடி ஐயா உண்மையிலே சைக்கிள்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ யாருமே அதை செய்யறது இல்ல, அதனால தான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம். நீங்க கேரியில முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும். இல்ல உண்மை. அடுத்த தடவை அதை பண்றோம். Don't worry. இந்த ரஜினி சாரும் குஷ்பு மேம் உட்காந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இல்லை நிஜமா இந்த ரவுண்டை வந்து நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் எப்பயாவது ஒரு தடவை தான் ஐ லவ் யூ சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல 6 வாட்டி ஐ லவ் யூ. ரெண்டாவது என்ன சைக்கிள்ல இது வரைக்கும் யாருமே என்ன வச்சு வண்டியில கூட டபுள் அடிச்சிருக்கேன். பட் இவங்க கஷ்டப்பட்டு என்ன சைக்கிள்ல வந்து ஆனா அந்த ஷோ முடிஞ்சவொடனே இந்த சைக்கிள் ஓரமா உட்காந்து 1 மணி நேரம் அழுகும்போது அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்ததுங்க அந்த சைக்கிள். நான் வந்து ரொம்ப ரசிச்சு டான்ஸ் முன்னாடி என் ஃபேஸ பார்க்கலையா, டெரரா இருந்தது. ஆனா நான் உங்க வைஃபோட ஃபேஸ் பார்த்தேன். அவங்கள என்ஜாய் பண்ணி அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு வேணும். சோ நாங்க அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. சோ போய் உங்க இடத்துல உட்காருங்க. Thank you. அரவிந்த் and பூனம் வரீங்களா? எங்களுக்காக உங்க வைஃப்க்கு வளையல் போட ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வளையல் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்களா உங்க ஹஸ்பண்ட்? கல்யாணத்தை போட்டது, அதுக்கப்புறம் போடவே இல்லை. அதை போடணும். அதுக்கப்புறம் போடுறது இல்ல, நீங்களா வந்து வாங்கி போடுவீங்க. That's nice. எங்களோட கேம் ஆரம்பிக்கலாமா? உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஐ லவ் யூ அடிக்கடி சொல்லுவாங்களா? இந்த கேம் மட்டும் விளையாடுட்டா அதுக்கப்புறம் சொல்லவே முடியாது. ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி எந்த காரியமும் ஆக தேவையில்லை. அவங்க ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தடவை உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்க போய் உட்காந்துக்கங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா இது தேவையா அட போவையா ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பசுமைகள் தெரியுது தெரியுது அழகு கிளிகள் நமது கிளியில் வலம் வருதே ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போருடா. உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு தடவை 7 தடவை ஐ லவ் யூன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 7 ஜென்மத்தை சொல்லியாச்சு. ஐ லவ் யூ டூ. லவ் யூ டூ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கஷ்டப்படுறது நாங்க தானே. அதனால நீ வந்து ஆசையா இன்னொரு ரவுண்ட் போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம் உங்க வைஃபோட. சுப்பூனம் வாரீங்களா? ரெக்ககட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கூடி ஐயாவோட பைக்கிள் ரெக்ககட்டி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கூடி ஐயாவோட பைக்கிள் தோளக்கட்டி. பூனம் ரியலா சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? வெரி வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்ததா? பாருங்க. வெரி நைஸ். தேங்க் யூ. 7 ஜென்மத்துக்கு கேட்காத நீ ஐ லவ் யூ. ஒரு நிமிஷத்துல 7 தடவை ஐ லவ் யூ சொன்ன இந்த ரவுண்ட்ல 70 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அரவிந்த் அண்ட் பூனம். நீங்க போய் இந்த இடத்துல ரொம்ப நன்றிங்க. ஒரு பூ விழுந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், ரோபோட 10 பாயிண்ட்ஸ் யூ அதிகமா எடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரோஸ் குடுத்துறேன். அங்க வேஸ்டா போச்சு 10 பாயிண்ட்ஸ். ஐயா அதுதான் என் லைஃப் ஆம்பிஷன் அதான். அடுத்தது ஈஸ்டர் அண்ட் ஜமுனா வரீங்களா? எங்களுக்காக உங்க வைஃப்க்கு வளையல் போட நீங்க ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. வளையப்பட்டி தமிழ தமிழ ஜுதல் பந்திலே துமவல மவல அடிஜும்
நம்மளோட கேம் காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? எப், உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஐ லவ் யூ அடிக்கடி சொல்லுவாங்களா? அடிக்கு அடி சொல்லுவேன், ஒரு அடிக்கு ஒரு தடவை சொல்லுவேன். அடிக்கு ஒரு தடவை. அப்போ இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுமே. அடிக்கணுமே, அங்க உட்காந்துட்டு அடிக்கலையாவா? அடிக்கு அடி தான் சொல்லுவேன். அடிக்கு அடியா? அடிச்சா அவர் சொல்லுவாராம். இப்போ இந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தடவை நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்கன்னு பார்க்கலாமா? நம்ம எத்தனை தடவை ஐ லவ் யூ சொல்றோன்றது முக்கியம் இல்ல. யாருக்கிட்ட சொல்றோம்? அதுவும் இல்ல, ட்ரை பண்றோமா? ஒரு கருத்து கூட சொல்ல விட மாட்டேறியாப்பா. இரு, அவர் காமெடி பண்ணிட்டு போ. கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. இல்ல வேண்டாம், ஸ்டாப், அவ்வளவுதான், ஆரம்பிப்போம். ஆரம்பிப்போம். ரெடி இல்ல? ஓகே, நீங்க போய் உட்கார்ந்துக்கங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. Come on, start. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோ ரெக்க கட்டி பறக்குதடி தூக்கி எல்லாம் போடக்கூடாது, கையில பிடிக்கணும். ஆசைப்பட்டு ஐ லவ் யூ. அந்த பக்கம் இழுக்குது. வாங்க பாஸ். சீக்கிரம் பாஸ் வாங்க. தள்ளிட்டே போங்க அடிக்கணும் பாஸ். ஐ லவ் யூ. அடிங்க. பழகி கிடந்த பழைய நினப்புல ஐ லவ் யூ பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க. பாஸ் வாங்க. ஐ லவ் யூ. பாஸ் 15 செகண்ட் இருக்கு இன்னும். வாங்க. ஜமுனா, நீங்க ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறீங்க. I love you. 9 செகண்ட். 5 ஃபாஸ்ட் 3 2 1. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அது கணக்கு கிடையாது. பக்கத்துல அரவிந்த் தான் இருந்தாப்ல, பட்டுன்னு சொல்லிட்டேன். வாங்க அங்க ஜமுனா அங்க வாங்க. திரும்ப முடியல. சோ ஒரு நிமிஷத்துல 6 தடவை ஐ லவ் யூ நீங்க சொல்லிருக்கீங்க. வேண்டாம் வெறுப்பா ஐ லவ் யூன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல வேண்டாம் வெறுப்பா இல்ல, அவ்வளவு அழுத்தம். ஐ லவ் யூ. வேற வழி இல்ல, ஐ லவ் யூ. அதான் எவ்வளவு அழுத்தமா சொல்றீங்க. நீங்க வந்து அரவிந்துக்கு அந்த ரோஸ் கொடுத்தனால அரவிந்த் நான் உட்கார்லன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. கவலைப்படாதீங்க அரவிந்த், உங்களை உட்கார வைக்க மாட்டோம். அவங்க வைஃபோட தான் நாங்க ஒரு ரவுண்ட் போக சொல்ல வரோம். நாங்க 2 பேரும் சைக்கிள் போனோம். மாமா ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஏறி போய் அஞ்சாவோட பைக்கிள் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி போய் எப்படி ரவுண்ட்? சூப்பர்பா இருந்தது. 6 ஃப்ளவர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கும் இந்த ரவுண்ட்ல 60 பாயிண்ட்ஸ். ஆனா எங்களுக்கு ஒரு ஆசை, இவங்க இவ்வளவு தடவை உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னாங்க, நீங்க அவங்கள ப்ரப்போஸ் பண்றதா இருந்தால் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? எப்படி ஐ லவ் யூ சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். இலு இலு ஐ லவ் யூ. இல்ல அதை மெசேஜ் பண்ணி பழக்கமா இருக்கு. ஓகே, ஐ லவ் யூ வந்து இலு 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 ஐஎல்யூ அப்படின்ட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இலு இலுன்னு. சோ இலு அப்படின்னு அவங்கள காதல் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. சூப்பர்வா இந்த ரவுண்ட் போச்சு. அடுத்த ரவுண்ட் போறதுக்கு மேடம் முன்னாடி ஒரு நிமிஷம். என்னாச்சு? 3 ரவுண்டு முடிஞ்சு அட்லீஸ்ட் எங்க பூர்வ ஜென்ம புண்ணியத்தை நாங்க அடைஞ்சுக்கிறோம். என்ன பூர்வ ஜென்ம பண்ண புண்ணியம்? போறீங்க? நாங்க உங்க கூட டான்ஸ் ஆடணும். ப்ளீஸ் வேணாம் சொல்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீடா. இங்க வந்து வேண்டாம் சொல்றாங்க. அது வேண்டாம். ஓகே ப்ளீஸ் சாங். வங்காள கடலே என்ன ஒன்னாசவிடலே எங்க அக்காளின் மகளே நீ முக்காலும் கெடலே என்ன மாமான்னு தான் கொஞ்சிடணும் மானே ஒரு மாமாங்கமா காத்திருக்கேன் நானே அடி வங்காள கடலே என்ன உன்னாசவிடலே எங்க அக்காளின் மகளே.
இனி தாங்காது தூங்காது என் வாலிபம் அடி சோரேது நீரேது உன் ஞாபகம் இனி தாங்காது தூங்காது என் வாலிபம். 3 ரவுண்டுமே சூப்பர்பா போச்சு. நம்ம அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பாத்துலாமே. ரோபோ சங்கர் and பிரியங்கா 200 points. Arvind and Poonam 230 points. Easter and Jamuna 100 points. கவலைப்படாதீங்க, இந்த 4th ரவுண்டு அப்படியே கேமை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து எங்க கேமோட வின்னரை டிசைட் பண்ண போற ரவுண்ட். அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்கா இங்க வரீங்களா? அந்த மாதிரி ஸ்மைலிங் டைம்ல மெட்டி போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. அது பெரிய காமெடி. அந்த மெட்டி உள்ள நுழைய மாட்டேங்குதுன்னு உட்கார்ந்து 1 மணி நேரம் அவர் ஐயர் சொல்றாருமா, போதும்பா சாங்கியத்துக்கு சும்மா தொட்டு கொடுப்பா வீட்டுல, நான் போட்டே தாங்க தீருவேன். நுழைய மாட்டேன்ருக்கு. 1/2 மணி நேரம் பண்ணிட்டாங்க. 1/2 மணி நேரம் மெட்டி போட்டாங்களா? அப்ப டென்ஷன் ரொம்ப வேர்த்தெல்லாம் இருக்கு இல்லையா? எனக்கு ஜாலியா இருந்தது. ஜாலியா இருந்தது. அவனை காலை பிடி இருந்தேன். திருப்பி அவங்களுக்கு நீங்க வந்து மெட்டி போடணும், நாங்க அதை பார்க்கணும். அதான் தேங்க்யூ மேம். ஆனா 2 நிமிஷத்துலயே வந்து நாங்க போட வச்சிடுவோம். ஓகே அப்பா. அப்ப கண்டிப்பா எவ்வளோ பெரிய மெட்டியா தான் இருக்கும். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். சோ எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஏன்ட்ட கேளுங்க, ஃபீலிங் எப்படி இருக்கு? சரி நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? லாரியை கொண்டாந்து இந்த இதுலயே சாச்சி வச்சிருப்பாங்க பாருங்க, அது மாதிரி நான் தாங்கப்பட்ட பாட்டு எனக்கு தான் தெரியும். 13 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஆசைப்படுறாங்க உங்க வைஃப். அவ எப்பவுமே ஆசைப்படுவா. நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. தேங்க் யூ. அப்பப்ப கட் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்களே. அடுத்தது அரவிந்த் and பூனம் வரீங்களா? உங்க கல்யாண டைம்ல எப்படி மெட்டியில போட்டிருக்காங்களா? மெட்டி போட்டு சோ நீங்க உங்க வைஃப்க்கு மெட்டி போட ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும், அலையோட சிந்து படிக்கும். சந்திரரே வாரோம் சுந்தரிய பாரோம் பதினாட்டம் சொல்லி கொடுக்கும். சோ எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி நைஸ். ஆமா, சங்கர் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க எப்படி இருந்தது. இது வந்து ஒரு சுகமான சுமைதாங்க. அது நீங்க காலம் வச்சா ஓகே. நீங்க போய் உட்காருங்க. தேங்க் யூ. அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலை. அடுத்த ஈஸ்டர் and ஜமுனா வரீங்களா? உங்க கல்யாண டைம்ல ஈஸ்டர் உங்களுக்கு மெட்டி எல்லாம் போட்டு விட்டாங்களா? நாங்க லவ் பண்ணும்போது அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்டே அதுதான். ஓ தட்ஸ் நைஸ். இப்போ எங்களுக்காக உங்களுக்கு மெட்டி போட ரெடியா இருக்கீங்களா? எஸ். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது, ஆனந்த வாசம் மணக்குது ஆசையில் மனசு கணக்குது. இளவட்டம் பொடி கட்டும் இது நல்ல நேரம், சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணா சேவக்குது சும்மா சும்மாடி. ரோபோ சங்கர் அரவிந்த்லாம் சின்ன பசங்க, ஐயோ தெரியல எப்படி குடும்ப பாரத்தை ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். அவங்க காலில் சுமந்துட்டாங்க, நான் சுமக்க மாட்டேன். நம்ம 4வது ரவுண்ட் கேள்விக்கு என்ன பதில். இது ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் ரவுண்ட்.
ஸோ 3 பேருக்குமே ஒருத்தருக்கு வந்து நாங்கள் சுச்சுவேஷன் கொடுப்போம், அதில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இன்னொருத்தருக்கு வந்து நாங்கள் ஒரு டம் ஷெரஸ் மாதிரி ஒரு கேமை கொடுப்போம், அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்கள் ஒய்ஃப்க்கு. இன்னொருத்தருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேம் கொடுப்போம். ஸோ 3 பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன் கொடுப்போம். அதை நீங்கள் எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அரவிந்தன் அண்ட் பூனமை கூப்பிட்டு போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம், அதுக்கு வந்து 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சர்ல எது உங்களுக்கு ரைட் அப்படின்னு தோணுதோ அந்த ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதே கொஸ்டினை வந்து நாங்கள் ஆடியன்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம், அவங்களும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிற பதிலோ அவங்க சொல்கிற பதிலோ எந்த லெவலில் இருக்கு அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெவல் இருந்ததுன்னா 100 பாயிண்ட்ஸ், செகண்ட் லெவல் 75 பாயிண்ட்ஸ், தேர்ட் லெவல் இருந்ததுன்னா 50, ஃபோர்த் லெவல் இருந்ததுன்னா 25. ஸோ ரெடியா இருக்கீங்களா? எஸ். அரவிந்த், உங்களுக்கான கேள்வி. உங்க வைஃபோட ஃப்ரெண்டு அவங்க வீட்ல வந்து கோச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. செம மேட்ரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பண்ணுவாரு. ஊருக்கு அனுப்பிச்சிடுவோம். ஆப்ஷன் ஏ, கொஞ்ச நாள் அவங்க இருக்கட்டும் அப்புறம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு விட்டுடுவீங்க. ஆப்ஷன் பி, அந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. நோ சான்ஸ். ஆப்ஷன் சி, உங்க வைஃப் கிட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்க சொல்லுவீங்க. ஆப்ஷன் டி, அவங்க வீட்ல போய் நீங்க பேசி முடிவு எடுப்பீங்க. ஆப்ஷன் சி. சரி, என்ன ஆப்ஷன் சின்னு சொல்றீங்க? சீனா அவங்க எனக்கு கேட்டா உங்ககிட்ட சொல்லுவாங்க ஆஸ்கா வாட் தி ப்ராப்ளம் இஸ்ன்றது. கரெக்ட். அதுதாயா? 2 பேரும் பேசிட்டீங்களா இல்ல உங்க வைஃப் போட முடிவாது? லாஜிக்கா பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட் தானே, சோ அவ தான் போய் கேட்டா நல்லா இருக்கும். என்ன பிரச்சனை உன் ஃப்ரெண்ட் போய் கேளு. சோ நீங்க சொல்லுங்க. நான் வந்து டைரக்டா அவங்க வீட்டுக்கு போக முடியாது, இல்ல அவகிட்ட நான் போய் பேசினா அடிச்சிடுவாங்க. அப்புறம் ஏற்கனவே இங்க பிரச்சனை. அப்புறம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இழுத்து போனா அப்புறம் செருப்பட்டி விடும். ஆப்ஷன் சி எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்க்கலாமா? 31%. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்க்கலாமா? 23%. ஆப்ஷன் பி பி தான் 27%. ஆப்ஷன் டி 19%. ஷோ அதான் பொண்ணு சொல்ல கேட்கணும். ஆமா, வைஃப் சொன்னா கேட்கணும். நீங்க செலக்ட் பண்ணது எந்த இது பாருங்க. இல்ல மேடம், இப்ப நீங்க வந்து உங்க வீட்ல கோச்சிக்கிட்டு என் வீட்ல வந்துட்டீங்க. நான் வரவே மாட்டேன். அப்ப ஈஸ்வரனா நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு நிமிஷம் கூட உன் வீட்டில் இருக்க விட மாட்டேன். இவங்க வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அரவிந்த், என்ன நீங்க ஆப்ஷன் சி செலக்ட் பண்ணிருக்கீங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது ஈஸ்டர் அண்ட் ஜமுனா. டம் ஷெரஸ் விளையாடி இருப்பீங்க இல்லையா சின்ன வயசுல? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுப்போம், அதை வந்து நீங்க நடிச்சு காமிக்கணும். ஸோ யார் நடிக்க போறீங்க, யார் வந்து சொல்ல போறீங்க? எனக்கு நடிக்க தெரியாது மேடம், பொண்டாட்டிக்கு முன்னால. உங்ககிட்ட நடிக்க சொல்றாரு. நடிக்க சொல்லுங்க, நடிச்சு சுச்சுவேஷனை வந்து காமிங்க அப்படின்றது. உங்களுக்கு 1 நிமிஷம் கொடுப்போம். இந்த 1 நிமிஷத்துல வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்க நடிச்சு காமிக்கணும். ரெடி? உங்களுக்கான சுச்சுவேஷன். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ. 7 சொல்லுங்க. 7 3 3 4 சாப்பிட்டு தூங்குறேன் நான். உன் நீ சாப்பிட்டு தூங்குறேன் நான். என்ன பார்த்துட்டு இன்னும் இதெல்லாம் கேமரா ஷூட்டிங் போயிட்டு லேட்டாக வரீங்க. நான் ஓகே, நான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு லேட்டாக வரீங்களா? கூப்பிடுறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. பேசுங்க. 8 செகண்ட் 7 செகண்ட். ஷூட்டிங் போயிட்டு நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு வரீங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க நீங்க. நான் வீட்டில் இருக்கேன், அவரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? நான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன், ஓகே, அவர் ஷூட்டிங் போயிட்டு வராரு, அவர் வரதை பத்தி. ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான், 90% கரெக்ட் தான். ஆனா நீங்க மாத்தி மாத்தி வந்து சொல்லிருக்கீங்க. அவங்களுக்கு நான் கொடுத்த சுச்சுவேஷன் என்னன்னு அவங்க கிட்டயே கேட்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னன்னா சொல்லுங்க. இல்ல, அவரு ஷூட்டிங் முடிச்சு லேட் நைட் வராரு, நீங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டீங்க, நான் எப்படி வந்து கூப்பிடுவாங்க? சாப்பிடுவாங்க. எனக்கு ஷூட்டிங்க்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஓகே, வாவ்.
தமிழ்ல பேசுறாங்கப்பா பிரமாதமா. இடம் மாத்தி உட்காந்துக்கிறியா? உட்காந்தியா? இதுதான் நான் அவங்களுக்கு கொடுத்த சுச்சுவேஷன். நான் கொடுத்த சுச்சுவேஷன் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வரது லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துரு அப்படின்றத வந்து அவங்க எனாக்ட் பண்ணி அவ்வளவு அழகா காமிச்சாங்க. ஆனா நீங்க வந்து இங்க இருக்கிற மேட்டரை வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனா மாத்தி சொன்னீங்க. Just a word அதனால difference. உங்களுக்கு வந்து 90 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, ஷூட்டிங் முடிஞ்சு நைட் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கு. காலையில ஷூட்டிங் போகும்போதும் தூங்கிட்டு தான் இருக்கு. நான் எழுப்பி அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னா எழுந்துச்சு, என்னங்க காஃபி போட்டு தரேன். இல்லம்மா டைம் ஆயிடுச்சு, சரி போயிட்டு வா. இது என்ன நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நடக்கிற ஒரு விஷயத்தை போய் நீ சொல்லுமா. அடுத்தது நம்ம ரோபோ வாங்க. உங்களுக்கு வந்து நாங்க ஒரு கேம் கொடுக்க போறோம். அதுல என்னன்னா ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு மேக்கப் போட பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷத்துல எப்படியெல்லாம் நீங்க அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி வந்து அவ்வளோ அழகா நீங்க வந்து. நான் பேசிக்கலி ரொம்ப அழகு இருக்கு, அதோட இன்னும் மெருகு ஏத்த போறீங்க. யார் மேக்கப் போட போறாங்க? அங்க உட்கார்ந்துட்டாங்க, நீ போடுமா, நான் ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. அவருக்கு வந்து நான் மேக்கப் போடும்போது தூங்கிடுவாரு, அதுக்காக. உங்களோட நேரம் ஸ்டார்ட் நவ. இந்த மூஞ்சியை கடைசியா ஒரு தடவை நல்லா பாத்துக்குங்க. 50 செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஹீரோ போதும். என்ன மாத்திட்டான். பொட்டெல்லாம் வச்சிங்களா? 10 9 7 5 4 3 2 1 0. லிப்ஸ்டிக் வாயில என்ன பல்லுல தேய்ச்சி வச்சிருக்காங்க. ரோபோ சங்கர்னு ஒரு தம்பி மூஞ்சி காட்டுங்க. என் கண்ணே பட்டணும் போல இருக்கேடா. சூப்பர் காஞ்சனா மாதிரி இருக்க. நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஆக்சுவலி என் வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு தெரியுமா? என்ன வேலை? ரயில்வே ஜங்ஷன்ல கொடியை பிடிச்சு ஆட்டுவாரு. மாசம் 300 ரூபாய் சம்பளம், டெய்லி 10 ரூபாய் பிடிச்சுக்குவாங்க. அப்ப என்னத்தை கொடுப்பா மனுஷன் தெரியுமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வரட்டுமா? ஓகே வரட்டுமா? நல்லா இருக்கா? ஓகே பாய். ஆக்சுவலி உங்களுக்கு நான் வந்து 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், பட் 200 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்னு தோணுது. ஏய், நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? இவ்வளோ அழகு. இல்ல இத ஒத்துக்க மாட்டேன். இத வந்து நீங்க டச் பண்ணி தான் சொல்லணும். இப்படி செஞ்சு நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்காக என் மூஞ்சி அஸ்த கோல் ஆக்கியிருக்கேன். டச் பண்ணி தான் உடைக்கணும். கமான் ட்ராய். ஐயோ, இன்னைக்கு நைட் நான் தூங்க மாட்டேல. சிரிச்சு என் வயிறு வலிக்குதுங்க. ஆக்சுவலி விட்டுருந்தா நான் 200 பாயிண்ட்ஸே கொடுத்துருப்பேன். ஆனா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, 100 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் பேஸ்ட் ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். 4 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஈஸ்டர் அண்ட் ஜமுனா 190 பாயிண்ட்ஸ். ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்கா 300 பாயிண்ட்ஸ். அரவிந்த் அண்ட் பூனம் 330 பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாருமே சூப்பர்பா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜுக்கு வரீங்களா? நாலு ரவுண்டுமே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த கேம் என்ன ரொம்ப பிடிச்சது? வங்காளக்கடலே அதுல வந்து நாங்க ரோஸ் உங்கள்கிட்ட கொடுக்கும் போது நீங்க எனக்கு அந்த நெட்டி உடைக்கும் போது ஐ கான்ட் பிலீவ் இட். ஐ கேன் நெவர் சீன் இன் மை லைஃப். It's a mind blowing.
பேசவே விட மாட்டாங்க. லெட்ஸ் கம் டு தி மேட்டர். இந்த கேம்ல எந்த ரவுண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நீங்க பண்ண அந்த ட்ரெடிஷனல் இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு அந்த எனக்கு குங்குமம் வச்சது, மெட்டி போட்டது, அது எல்லாமே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சது சொல்லுங்க. நான் வந்து ரோபோ கிட்ட கேட்கவே போறது இல்ல, பிரியாங்கா கிட்ட மட்டும் தான் நான் பேச போறேன். அந்த ட்ரெடிஷனல் அதை விட அந்த சைக்கிள் பெனால்ட்டி ரொம்ப பிடிச்சது. என்ன வந்து இது வரைக்கும் யாருமே என்ன டபுள்ஸ் ஓட்டுனதே கிடையாது. நான் தான் வச்சு எல்லாரையும் ஓட்டிட்டு இருக்கேன். பட் ஆனா என் ஹஸ்பண்ட் இவ்வளோ வருஷம் இப்போ நான் ஓட்டிட்டு இருக்கேன். பெனால்ட்டி சொல்லியாவது அந்த ஆசையை தீர்த்து வச்சுங்க, அதுக்காக ரொம்ப சந்தோஷம். அரவிந்த் உங்களுக்கு என்ன பிடிச்சது? எனக்கு மோஸ்ட்லி அது சிந்தூர் போடுறாங்க, அது ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப முக்கியம். அது எங்க ட்ரெடிஷன்ல பார்த்தோன்னா சிந்தூர் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம. அண்ட் அந்த கல்யாணம் 15 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரே ஒரு ஷோல வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓ தட்ஸ் நைஸ். இங்க ஆஹா என்ன பொறுத்ததோட செகண்ட் ரன்னர் அப் ஈஸ்டர் அண்ட் ஜமுனா. உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. ஆஹா என்ன பொறுத்ததோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்கா. அவங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. நம்ம ஆஹா என்ன பொறுத்ததோட வினர் அரவிந்த் அண்ட் பூனம். உங்களுக்கு கிங் அண்ட் ஷைன் ஒரு கிஃப்ட் வவுச்சர். மேடம், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ், நாங்க வந்து உங்க பயங்கரமான ரசிகன், தீவிர ரசிகள். அப்படி நான் அப்படி ஒரு ரசிகன். அதுலயும் குறிப்பா நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போனது இந்த ரசிகன் படத்தை பார்த்து தான். விஜய் சாரோட அந்த ஒரு சாங்கு, ஐயோ சாங்கு 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 ஆடியோ ஆடியோ சில்லென நீ துளிப்பட்டு கை விரல் தொட்டு